வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம முதலமைச்சருக்கு அவமானமா இருக்குதாம், அசிங்கமா இருக்குதாம், தகுதி குறைந்து போய் விடுமா. எதனால அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதலமைச்சருக்கு தகுதி குறைந்து போயிடுது அப்படின்னு சொன்னார் இல்லையா? எதை பத்தி பேசினா குறைந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். எதை பத்தி அல்ல, யாரோ ஒருவரை பத்தி பேசினா நம்முடைய முதலமைச்சருடைய தகுதி குறைந்து போய்விடுமா. அவர் யாருன்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசுறத கேட்டுட்ட பிறகு, மருத்துவர் ஐயா ராமதாச வேதனையில் தவிக்க விட்டுவிட்டு ஊழல் வழக்குக்கு பயந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு உலகமாக உத்தவர் போல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி பேசினால் என்னுடைய தகுதி குறைஞ்சிரும். ஏன்னா மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? நல்லா கவனிங்க. மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? சி இங்கு க இம்முன்னு சொல்லி இருக்கிறார். புரிஞ்சுச்சா? இன்னொரு சொல்லட்டுமா? ஏன்னா அதை சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா நினைக்கிறது. சி இங் க எம் சொல்லி இருக்கிறார். நம்முடைய அன்புமணி ராமதாஸை பற்றி முதலமைச்சர் பேசவே மாட்டாராம். ஏன்னா அசிங்கத்தை பற்றி முதலமைச்சர் பேசவே மாட்டாராம். அது அவருக்கு கேவலமா, அவருடைய தகுதி குறைஞ்சி போயிடுமா. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அசிங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, டாக்டர் ராமதாஸே பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களை அசிங்கம் என்றுதான் விமர்சனம் பண்ணியிருக்கின்றாராம். அந்த அசிங்கத்தை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள். அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சதி வலையில சிக்கி இருக்கின்றார். அதனாலதான் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியில உண்மைக்கு புறம்பா பேசினாலும், பெத்த மகன் என்று கூட பாராமல் பொதுவெளியில அசிங்கப்படுத்தினாலும், நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா பேசல. பின்னாடி இருந்து பேச வைக்கின்றார்கள் துரோகிகள். அந்த துரோகிகள் யார் என்பதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில புரிந்து கொள்ள மாட்டார். அவரே புரிந்து கொள்ளுகின்ற நாள் வருகின்ற பொழுது துரோகிகளும் காணாம போயிடுவாங்க. டாக்டர் ராமதாஸ் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாரு. அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் சேர்ந்து வைக்கும் போது அந்த ஆப்பு பெரிய ஆப்பா இருக்கும். அது யாருக்குன்னு அன்னைக்கு புரியும். அது வரைக்கும் காத்திருப்போம். இது நமக்கான நேரம் இல்லை அப்படின்றதுனாலதான் பெத்த அப்பா பெத்த புள்ளைய பார்த்து அசிங்கம் என்று சொல்லுகின்ற போது கூட அமைதி காத்திருக்கின்றார். ஏன்னா அனுபவம் வாய்ந்த டாக்டர் ராமதாஸ் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கின்றார். அந்த குழப்பம் அது வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அதிகார பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில ஆட்பட்டு இருக்கின்றார். ஆனால் தெளிந்த நீரோடையாக அவருடைய மனம் மாறுகின்ற பொழுது வைக்க போறாங்க பார் ஒரு வேட்டு, அதுல வெடிக்க போது பாரு பல குண்டு. அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு பேசினா அசிங்கம் என்று நினைக்கிறவங்க, அவமானம் என்று நினைக்கிறவங்க, என்னுடைய தகுதி குறைஞ்சு போகுது என்று சொல்றவங்க எல்லாம் ஓடி ஐயா அன்னைக்கு தெரியாம பேசிட்டோம், புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு கெஞ்சிக்கின்ற காலம் வரத்தான் போது. அதனால யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இருக்கின்ற பதவியும் இருக்கின்ற இடமும் நிலையானது என்று நினைக்க கூடாது. இப்ப அதிகாரமும் கையில் இருக்கின்ற பணமும் கூட இருக்கின்ற அல்ல கையினுடைய துணிச்சல் காரணமாக அன்புமணி ராமதாஸை பார்த்து நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? என்னுடைய தகுதி குறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றார். சரி, அன்புமணி ராமதாஸை பற்றி தான் பேச வேண்டாம். ராசா ஆடியோ பத்தி பேசலாமா? அது பொது விஷயம்தான். அன்புமணி டாக்டர் ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனையா பேசுகின்ற போது உன் தகுதி குறைஞ்சு போடுன்னு சொல்றிய. ராசா ஆடியோ பத்தி பேசலாமா? அதை பத்தி நீங்க பேசுங்க, உங்க தகுதி உயர்தா பார்க்கலாம். இல்ல பக்கத்தில் இருக்கின்ற மாநிலம் அத்தனையும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அதை எடுப்பதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு இருக்கின்ற உரிமையை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட விட்டு கொடுத்துட்ட உனக்கெல்லாம் என்ன மானா இருக்குது? அதனால அன்புமணி ராமதாஸ் எல்லாம் நீங்க பேச வேண்டாம்.
அப்படி பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தொண்டருடைய எண்ணமாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸை பேச வேண்டாம், மீஞ்சூரை பற்றி பேசலாமா? 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிய போதையினால போய் வீடேறி வெட்டினாங்களே, அதை பற்றி பேசலாமா? இந்திய வரலாற்றிலே குடிநீரில் மலம் கலந்தாங்களே, அதை பற்றி பேசலாமா? ஒரே நாள் 72 பேர் விஷசாராயம் அருந்தி செத்து போனாங்களே, அதை பற்றி பேசலாமா? ஏண்டா நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வந்துன்னு சொல்லிவிட்டு தலித் இளைஞனை வீட்டில் போய் 2 கையை வெட்டினாங்களே, அதை பற்றி பேசலாமா? இதெல்லாம் பேசினா உங்களுடைய தகுதி உயர்ந்துடுமா? இதெல்லாம் பேசினா உங்களுக்கு அவமானமா இருக்காதா? சொல்லுங்க. உங்க கட்சிக்காரன் 2 வயசு சிறுமியை கெடுத்து, சிறுமினே சொல்ல முடியாது, குழந்தைய கெடுத்து கொன்னானே, அதை பற்றி பேசலாமா? உங்க கட்சியில் இருக்கிறவன் 2000 கோடிக்கு போதைப் பொருள் வித்தானே, அதை பற்றி பேசலாமா? இல்ல உன்னுடைய ஆதரவாளர் என்று சொல்வதை விட திமுக ஆதரவாளர் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டானே, அதை பற்றி பேசலாமா? இதெல்லாம் உங்க கட்சி சார்ந்தது, உங்க ஆட்சி சார்ந்தது பற்றி பேசலாமா? உங்க ஆட்சியில் கோவையில் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது, அதை பற்றி பேசலாமா? விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு சிறுமி கெடுத்து கொலை செஞ்சாங்களே, அதை பற்றி பேசலாமா? இல்ல கஸ்டடி மரணம் அஜித்குமார் பற்றி பேசலாமா? 34 கஸ்டடி மரணங்கள் நிகழ்ந்திருக்கு, அதை பற்றி பேசலாமா? வீடு தோறும், பள்ளி தோறும், கோவில்கள் தோறும் போதைப் பொருள் விற்கப்படுகிறது, அதை பற்றி பேசலாமா? ஆண்டுக்கு ஆண்டு 60,000 கோடி சரக்கு வித்து அதில் கொள்ளையும் அடிக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பற்றி பேசலாமா? இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் சொன்ன கனிமொழி அவருடைய வார்த்தை பற்றி பேசலாமா? எதை பற்றி பேசினா உங்களுடைய மதிப்பு உயரும், உங்க தகுதி உயரும். சரி, இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தாரு வன்னியர்களுக்கு அப்படின்னு சொன்னல, அதை பற்றியே பேசுவோம். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தனி ஒதுக்கீடு கேட்டு போராடினார், உங்க எல்லாருக்குமே தெரியும். பிசியிலிருந்து எங்களுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டார். இல்லையா உள் ஒதுக்கீடு கொடுங்க, இப்ப இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பிசியில. அதே மாதிரி எஸ்சியில பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசியில உள் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்களா? இல்ல வன்னியர்களுக்கு என்று தனி ஒதுக்கீடு கேட்டாங்க, தனி ஒதுக்கீடு கொடுத்தியா? இதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட தான் கேட்டாங்க. ஆனா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருந்ததுனால போராட்ட களமானது வன்முறையாச்சு. வன்முறை பாத்தீங்கன்னா உயிரை பறிச்சிடுச்சு. ஆனாலும் அமெரிக்காவில் இருந்ததுனால இதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டார். சோ வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் 21 பேர் உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த இடஒதுக்கீடுக்காக. அதனால அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு தருகின்றேன். எத்தனை சதவீதம் தெரியுமா? 20% தனி ஒதுக்கீடு தருகின்றேன். வெள்ளிக்கிழமை வாங்க, ஒதுக்கீட்டு சட்ட முறையில் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அனுப்பி வச்சார். துரதிருஷ்டம் அதுக்குள்ள அவரு செத்து போயிட்டார். அதனால எம்ஜிஆர் ஏற்படுத்தின டிராப்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போடப்பட்டது. எம்ஜிஆர் இருந்திருந்தால் நிச்சயமாக வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடைத்திருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமாக அவர் உயிரிழந்து விட்டாரு. உங்க இடத்தை சார்ந்த 21 பேர் இடஒதுக்கீடுக்காக சுட்டுட்டாங்க எங்க காவல்துறையினர். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக நீங்க கேட்ட இடஒதுக்கீடே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசங்கர் கமிட்டியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் 20% வாரி தருவதற்கு தயாரா இருந்தார். ஆனால் அதுக்கு அடுத்தது கலைஞர் வந்தார், வன்னியர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த நேரத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய வன்னியர்களை அரவணைக்க வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸ் அழைக்கணும் சொல்லிட்டு நயவஞ்சகத்தனமாக நம்முடைய கலைஞர் அவர்கள் டாக்டர் ராமதாஸை அழைத்தார். அப்போ டாக்டர் ராமதாஸ் போய் கலைஞர்கிட்ட பேசினாரு, உள் ஒதுக்கீடுலாம் தர முடியாது, அதனால ஒரு தனி பிரிவை உருவாக்குவோம், பீகார்ல இருக்குது அதே மாதிரி நம்ம இங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிசியிலிருந்து எம்பிசியை உருவாக்கி அதுல 108 சாதிகளை சேர்த்து பிசியில இருந்த 20% இதுல கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரே ஒரு சமூகத்துக்கு மட்டும் எம்ஜிஆர் 20% தரனார். ஆனால் 108 சாதிகளுக்கு 20% தந்து சமூக நீதியை கொலை பண்ணவர் தான் நம்ம கலைஞர். 252 சாதிகளுடன் வன்னியர்கள் போட்டி போட முடியல, அதனால தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு தான் போராடினாங்க. நீ தனி ஒதுக்கீடு தந்திருக்கணும், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லிக்கணும். ஆனால் ஒரு 108 சாதிகளுடன் நீ போட்டியிடு அப்படின்னு சொல்லிட்டு 108 சாதிகளுக்கு 20% கொடுத்து வன்னியர்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு இல்லாம பண்ணவர் தான் இந்த கலைஞர். ஒன்று, நாங்கள் மாம்பழம் கேட்டோம்னா எங்களுக்கு மாம்பழம் தரணும்,
இல்லையா மாம்பழம் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். ஆனா அதை விட்டுவிட்டு எங்கிட்ட மாம்பழம் இல்லை, எங்கிட்ட பலாப்பழம் இருக்குது, இந்த பலாப்பழம் எத்துமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட பழத்தை விட்டுட்டு இன்னொரு பழத்தை கொடுத்து ஏமாத்தினவர் தான் கலைஞர். அதனால இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு வன்னிய மக்கள் எங்க போனாலும் சரி இடஒதுக்கீட்டுல வாய்ப்பு கிடைப்பதே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பிசி என்றால் உயர்ந்தவங்க, எம்பிசி என்றால் தாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு பார்வையும் ஆகி போயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் சமூகத்தில் அந்தஸ்தை குறைச்சது கலைஞர். ஸோ இத்தனையும் ஆறாத வடுவாக வன்னியர்களுக்குள்ள இருக்குது. இதே தருமபுரியில் போயிட்டு அன்புமணி ராமதாஸை கேவலமாக பேசுகிற நீ, டாக்டர் ராமதாஸை சமூக நீதி காவலர் என்று புகழ்கின்ற நீ, ஆனால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பது எது தடுக்குது? 3 வருஷமா அறுத்து கிழிக்கல. ஆனால் இனிமேலும் நீ தரணும் இல்லை, அதுக்கான உத்தரவாதம் உன்னால் தர முடிஞ்சதா? கலைஞர் தான் எம்பிசி என்ற பிரிவை உருவாக்கினார்னு சொல்லிட்டு தருமபுரியில் போய் பேசுறியே, அது பெருமை என்று பேசுறியே. ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக தனி ஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதை பற்றி ஏன் நீ வாயை திறக்கல? அப்படி வாயை திறந்தா மற்ற சமூகத்தினுடைய மக்கள் வாக்குகள் விழாது அப்படின்ற ஒரு உள்நோக்கம். மொத்தத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை கேவலமாக நினைக்கிறாரு. அவனுக்கு கல்வி அறிவும் கிடையாது, சிந்திக்கின்ற அறிவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. சூடு சொரண அற்றவர்கள் என்று நினைக்கிறாங்க. அதனால தான் உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டும் இன்னும் எந்த தரவுகளும் எத்துமை கொடுக்காம வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தாம வாக்கும் கேட்க வந்திருக்காரு இந்த வன்னியர்கிட்ட. மானங்கட்ட வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்கள வரலாறு மன்னிக்கவே மன்னிக்காது. ஏன்னா அந்த 10.5% இடஒதுக்கீடு நேரம் தொடர்ந்து இருந்தால் வன்னியர்களில் ஆயிரக்கணக்கான பேர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைந்திருப்பாங்க, வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க. ஆனால் திட்டமிட்டு அவங்களை அழித்த ஸ்டாலினை எப்படி நேசிக்க முடியுது? திமுகவுக்கு எப்படி ஆதரவு தர முடியுது? வருங்கால சந்ததியர் வந்து என்ன நினைப்பாங்க? ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவே செயல்பட்டவர் ஸ்டாலின், அவருக்கே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க அந்த சமூக மக்கள். அந்த அளவுக்கு அறிவிலிகளாக இருந்திருக்கிறாங்க. துரோகம் யாரு செய்யறான், நல்லது யாரு செய்யறான் என்ற பாகுபாடே இல்லாம டிவியில் வருகின்ற விளம்பரத்தை பார்த்து பேசுகின்ற வார்த்தையை பார்த்து உண்மை என்று இந்த மாதிரி ஆட்களை ஆதரித்தார்கள் அரசியல் களத்தில். அதனால இன்னைக்கு அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அடித்தட்டிலே இன்னும் இருக்கின்றார்கள். ஸோ கழனியிலே சாகுறாங்க, சாலையே போட்டுட்டு இருக்காங்க, கொத்தனார் வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. கல்வி கிடைப்பதும் வேலை வாய்ப்பில் முன்னேறுவதும் முடியாத காரியமாக இருக்குது அப்படின்னு எதிர்கால சந்ததியினர் வந்து காரி துப்ப மாட்டாங்க. எங்கள் தாத்தா தான் கண்மூடித்தனமாக திமுக ஓட்டு போட்டான்னு பார்த்தா எங்கள் அப்பனும் கண்மூடித்தனமாக திமுக ஓட்டு போட்டிருக்கானு. இந்த சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யாத அந்த துரோகிகளை ஆதரிச்சிருக்கின்றானே. அதுவும் பெரும்பான்மையாக வன்னியர்களுக்கின்ற இடத்துல வந்து அன்புமணி ராமதாஸை பற்றி பேசினா என்னுடைய தகுதி குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் பேசுகிறானு. உணர்வு வரல, உணர்ச்சி வரல. சரி, முக ஸ்டாலினுக்கு அப்படி என்ன தகுதி இருக்குது? அரசியலில் உழைச்சி வந்தாரா? அப்பனால ஏற்றி விட்டாங்களா? இல்லை 10 நிமிஷம் சுயமாக பேச முடியுமா? இல்லை தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியுமா? அவருடைய தகுதி என்ன பெரிய தகுதி? இல்லை உழைச்சி சம்பாரிச்சு இவ்வளோ சொத்து வச்சிருக்கின்றாரா? யாரோ தொடங்கின கட்சியில் உங்கள் ஒப்ப ஆட்டையா போட்டான், அதற்கு பிறகு நீ ஒட்டுமொத்த கட்சியும் மட்டையா போட்ட. ஆக மொத்தத்தில் ஒருத்தனை பற்றி பேசினா என்னுடைய தகுதி குறைஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ மன்னர் பரம்பரை என்று நினச்சிட்டு இருக்க. அது மண்ணாங்கட்ட பரம்பரைன்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் உண்மையாக போகுது. அந்த காலம் வருகின்ற வரைக்கும் வன்னியருடைய சாபம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அதுவும் அசிங்கமாக இருக்குமா, அவமானமாக இருக்குதான், அவருடைய தகுதி குறைஞ்சி போடுமா? என்ன தகுதினே நமக்கு தெரியல. இல்லை ஊழல் வழக்கு உங்கள் மேலே இல்லவே இல்லையா? அண்ணாமலை தான் சொன்னார், 2 சிபிஐ வழக்குகளானது உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது, எந்த நேரம் வேண்டுமானாலும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதனால் நீங்கள் என்னவோ நேர்மையானவர்கள், ஊழல் புகாருக்கு ஆளாவாதவர்கள் என்று சொல்லிக்கிட்டு அடுத்தவனை வந்து கேவலமாக பேசுறது யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. யாருக்குன்னா ஓட்டு போட்டு போங்க, ஆனால் வருங்கால சந்ததியர் மட்டும் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தனக்குத்தானே குழிப்பறித்து கொண்ட ஒரே இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னியர் இனம் தான். மற்ற சமூகத்தினிடத்தில் போயிட்டு அவங்க ஜாதி தலைவர்களை முதலமைச்சர் இப்படி பேச சொல்லு, அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லு. ஏன்னா ஒற்றுமை அவங்க கிட்ட இருக்குது. உடனே வந்து சீட்டை கிழிச்சிடுவான், ஒத்த ஓட்டு போட மாட்டான். அதனால மற்ற சமூகத்திடம் காட்டாத ஜம்பத்தை நம்ம சமூகத்துக்கிட்ட மட்டும் வந்து, அதுவும் நம்ம சமூக தலைவர்கிட்ட வந்து ஜம்பம் காட்டுறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். நம்முடைய அன்புமணி ராமதாஸை பற்றி பேசினா இவருடைய தகுதி குறைஞ்சிடுமா
அப்படி என்ன பெரிய தகுதி என்று நமக்கு தெரியல. அவர் மன்னர் பரம்பரையாகவே இருக்கட்டும், நம்ம மண்ணை பெசைகிற பரம்பரையாகவே இருக்கட்டும், நமக்கான கௌரவமும் நமக்கான அந்தஸ்தும் நமக்குள்ளே இருக்குது. அவர் தந்து தான் நாம் மேலே வரணும்னு இல்லை, உழைப்பும் உண்மையும் நம்மக்கிட்ட இருக்குது, கல்வியும் கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை கடவுள் காப்பாற்றுவான். ஆனால் இவர்களை கடவுள் காப்பாற்றுறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.